பிக் பாஸ் 8னுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு அதிசயம் நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. டாஸ்க்கும் சரி, அதுக்கப்புறம் நடந்த விஷயமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எபிசோடில் ஃபுல்லாகவே காட்ட மாட்டாங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் நான் விவரமாக நான் ரசித்ததை அப்படியே உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் வந்து 2வது தடவை நடக்குது. இதில் வந்து பசங்க வின் பண்ணிட்டாங்க. அதனால நாமினேஷன் ஃப்ரீ வந்து பசங்களுக்கு தான் போகுது. அது யாரை செலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற கலந்துரையாடலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப புத்திசாலித்தனமாக லேடிஸ்லாம் பண்ணுற மாதிரி இல்லாமல் சாதுர்த்தியமாக அட்டகாசமாக பிளான் பண்ணி சூப்பராக ஒருத்தர் செலெக்ஷன் பண்ணாங்க. அதையும் விவரமாக நான் சொல்ல போகிறேன். டாஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக எபிசோடில் வந்து கட் பண்ணி தூக்கிடுவாங்க, சுவாரஸ்யமாக இருக்காது. ஆனால் பசங்க வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க. இந்த டாஸ்கில் வின் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நாமினேஷனில் இருக்காங்க, ஏன்னா பசங்க டீம் வின் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின், விஷால், ரஞ்சித், அருண், முத்து, தீபக் இவங்க எல்லாமே இருக்காங்க. ஜாக்லினும் சேர்த்தி வந்து பிக் பாஸ் வந்து இதில் வந்து யார் நாமினேஷன் ஃப்ரீ கொடுப்பீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டில் சேர்த்துட்டாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து முதல் இடத்துலையும், விஷால் 2வது இடத்துலையும், ஜாக்லின் 3வது இடத்துலையும், தீபக் 4வது இடத்துலையும், ரஞ்சித் 5வது இடத்துலையும், அருண் வந்து 6வது இடத்துல இருக்காங்க. சரியாக சொல்லணும்னா பசங்க தான் டாப்பில் இருக்காங்க. பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்காங்க. அதுலேயும் கடைசியாக டேஞ்சரில் யார் இருக்காங்க அப்படின்னா சுனிதா இருக்காங்க. அதுக்கு மேலே சாச்சனா, அதுக்கு மேலே ஆனந்தி. இவங்கெல்லாம் தான் பொண்ணுங்க தான் வந்து டேஞ்சர்ஸில் என்ன சொல்கிறது, இந்த வாரம் எவிக்ட் ஆக போகிறதுக்குள்ள பொண்ணுங்க தான் இருக்காங்க. பசங்க வந்து சேவாக இருக்காங்க. இருந்தாலும் நாமினேஷன் ஃப்ரீ வந்துருச்சு இல்லையா, இதை வந்து செலெக்ஷன் பண்ணி கொடுக்கல, சூப்பராக செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த நம்ம வடசட்டியில் என்ன கடையிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலகாரம்லாம் போடுவாங்கள்ல, பஜ்ஜி வடை இதெல்லாம் போட்டு எடுப்பாங்களா, அது இந்த தோசை கரண்டி இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் வச்சுக்கிட்டு, அதாவது டென்னிஸ் பேட் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி டேபிள் டென்னிஸு அந்த மாதிரி பேட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மின்னல் மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பேட் இருக்குது. மின்னல் மாதிரிலாம் ஒரு பேட் இருக்குது. இந்த மாதிரி 5 பேட்டு 5 போட்டியாளர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசங்களில் விஷால் ஃபஸ்ட்டு, 2வது அருண், 3வது ஜஃப்ரி, 4வது சத்யா, கடைசியாக ராயன். ரொம்ப சூப்பராக செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. பொண்ணுங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாச்சனா, 2வது அன்சிதா, 3வது சௌந்தர்யா, 4வது வர்ஷினி, கடைசியாக மஞ்சுரி. இவங்க வந்து பொண்ணுங்க டீமு. முதல்ல பொண்ணுங்க விளையாட சொல்லி பசங்க சொல்லிட்டாங்க. சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது இந்த எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பால் நிறையா இருக்கும். இந்த பேட் எடுத்துக்கணும், ஆணுக்கு ஒரு பேட்டு. ஒரு டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக இருக்கும். ஒன்று ரவுண்டாக இருக்கும், ஒன்று வந்து சதுரமாக இருக்கும், ஒன்று என்ன சொல்கிறது முக்கோணமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆரம்பத்துலேயே பார்த்துருப்பீங்க, நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். அதில் வந்து ஒவ்வொருத்தரும் அப்படியே பேட் அப்படியே தட்டிக்கிட்டே அந்த பாலை வந்து தட்டிக்கிட்டே வந்து அதில் போடணும். அடுத்தவங்களுக்கு அது வரும், அடுத்தவங்க அதே மாதிரி போடணும். கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழாய்க்குள்ளே போடணும். ரொம்ப ரிஸ்க்குங்க. முதல்ல ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டு 2வது ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டாலும் போயிடுச்சு. கடைசியாக இருக்கிற ஒரு மிஸ் பண்ணிட்டாலும் முதல்ல இருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சாச்சனா ஆரம்பத்துலேருந்து விளையாடுறப்போ முதல்லே பால் போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே சாச்சனா பிடிச்சாங்க. ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப சூப்பராக விளையாண்டது யார் அப்படின்னா லேடிஸில் அன்சிதா வந்து சூப்பராக விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை தாண்டி பால் போகவே இல்லை. வர்ஷினியும் மஞ்சுரியும் விளையாடவே இல்லை. ஏன்னா சாச்சனா நிறையவே சொதப்புனாங்க. சாரி, சௌந்தர்யா சொதப்புனாங்க. சௌந்தர்யா வந்து பாலே வந்து கரெக்டாகவே போடல. சாச்சனா வந்து ஆரம்பத்தில் வந்து ஒழுங்காக விளையினாலும் ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து கரெக்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு சாச்சனா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அன்சிதா சூப்பராக கேமை வந்து பண்ணாங்க. சாச்சனா பால் வந்து அன்சிதா கிட்ட போகுது, அன்சிதா பால் வந்து சௌந்தர்யா கிட்ட போகுது, சௌந்தர்யா பால் வந்து அடுத்தவங்களுக்கு போகாமே ரொம்ப நேரம் தள்ளாடி அல்லாடி ஒழுங்காக கேம் விளையாடல சௌந்தர்யா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷினிக்கு பால் போகலை, வர்ஷினிக்கும் போகல, மஞ்சுரியும் விளையாடாமல் போயிட்டாங்க. ஒரு பாயிண்ட் கூட எடுக்காமல் பொண்ணுங்க வந்து வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் ஃபஸ்ட்டு, 2வது அருண், ஜஃப்ரி, சத்யா, ராயன். இதில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக விளையாண்டது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஃப்ரி வந்து எப்பவுமே சொல்லலாம் எல்லா கேமையும் சூப்பராக விளையாடுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராயன் கடைசியாக நின்ன பையன், அந்த பையனும் ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் அசால்ட்டாக விஷால் வந்து தூக்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அருண் தடுமாறினாப்புல, சத்யா தடுமாறினாப்புல. இவங்க 2 பேரும் தடுமாறலை அப்படின்னா இன்னுமே சூப்பராக விளையாண்டுருந்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஷால் போட்டதுக்கப்புறம் அருண் எடுத்து அடிக்கணும். அருணுக்கு அப்புறம் வந்து ஜஃப்ரி கிட்ட போனதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா விஷால் வந்து மறுபடியும் பால் தட்டு போட ஆரம்பிச்சிட்டாப்புல. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லார் கையிலும் தட்டிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக இருக்கிறவங்களும் கொண்டு போடணும். ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ராயன் வந்து சூப்பராக, ஏன்னா அது ஒரு குழாய்க்குள்ளே போடணும், இருக்குலே ரொம்ப கஷ்டம். அது ராயன் போடலை அப்படின்னா வின் பண்ணியிருக்க முடியாது. ஜஃப்ரி அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக ஒன் டச் அடித்து அழகாக விளையாண்டாங்க. நிறையா வந்து சூப்பராக விளையாண்டது ரசிக்கும்படி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அன்சிதாவும் ஜஃப்ரியும் தான். அதுக்கப்புறம் சாமர்த்தியமாக விளையாண்டது விஷாலும் ராயனும் தான்.
ரொம்ப சூப்பராக கேம் விளையாண்டு கடைசி டைமில் கூட இன்னொரு பால் போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுக்குள்ளே பசர் அடிச்சிருச்சு. ஒரு பால் போட்டு சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. இது வந்து முதல்ல பசங்க வின் பண்ணுற ஒரு அதிசயமான ஒரு விஷயம். இப்போவே பிக் பாஸ் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, யார் நாமினேஷன் ஃப்ரீ கொடுப்பீங்க அப்படிங்கிற டிஸ்கஷன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சூப்பராக ஒரு வேலையை பண்ணாங்க பசங்க. புதுசாக வந்திருக்கிறது யார் பசங்க டீமில்? சிவா, ராயன், இவங்க 2 பேர் இருக்காங்க. அதில் தனித்தனியாக ஒருத்தர் வெளியே அனுப்பிச்சிட்டு, முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயனை வெளியே அனுப்பிச்சிட்டு சிவா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து வெளியிருந்தும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, உள்ளே வந்தும் பார்த்துருக்கீங்க, இப்போ இந்த வீட்டில் யார் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மறைமுகமாக ஓட்டு வந்து யாருக்கு விழுந்திருக்குது விழுகலை அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத மறைமுகமாக அவருக்கு புரிய வச்சு சொன்னாங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவா வந்து முதல்ல ரஞ்சித்தையும் தீபக்கும் வந்து சேவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சிவாவை வெளியே அனுப்பிச்சிட்டு ராயன் உள்ளே வர சொல்லி இப்போ ராயன்கிட்ட கேட்குறாங்க. ராயன் வந்து விஷால் வந்து உள்ளே இருந்தால் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3 பேர் டேஞ்சரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த புதுசாக வந்த வைல்டு கார்டு என்ட்ரியாக வந்தாங்க இல்லைங்களா, சிவாவும் ராயனும் சொல்கிறாங்க. ரஞ்சித், தீபக், விஷால் இவங்க 3 பேருமே டேஞ்சரில் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே யார் டேஞ்சரில் இருக்காங்க அப்படின்னா பசங்க டீமில் அருண் தான் இருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து எனக்கு கிடைச்சா பரவாயில்லன்னு தான் ஆரம்பிக்கிறாப்புல. ஆனால் இந்த இடத்துல 2 பேர் சூப்பராக வந்து விட்டு கொடுக்குறாங்க. ஒன்று வந்து அருண், இன்னொன்று முத்து. நான் வந்து ரஞ்சித் சாருக்கு வந்து விட்டு கொடுக்குறேன், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அருண் விட்டு கொடுக்குறாப்புல. அதே மாதிரி முத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக சேவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் வந்து என்ன சொல்கிறேன், தீபக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தீபக்கு ரஞ்சித்தையும் செலெக்ஷன் பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ தீபக் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு யார் அப்படின்னா ஜாக்லின் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் வந்து இதனுடைய இதே சுவாரஸ்யமே மாறுது. ஏன்னா ஜாக்லின் வந்து ரஞ்சித்தை வந்து செலெக்ஷன் பண்ணாங்க. ரஞ்சித்தை வந்து செலெக்ஷன் பண்ணுறப்போ இந்த என்ன சொல்கிறது, இந்த பிக் பாஸ் டீம்லேயே வந்து பசங்க டீமில் 2 பேர் தான் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு முத்து சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து விஷால், இன்னொன்று வந்து ரஞ்சித் வந்து எவ்வளோ தூரம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும். அதை வந்து ஜாக்லின் எடுத்து வச்சுட்டு இப்படி ஒருத்தர் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறவர் இந்த டீமில் மிஸ் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இந்த டீமுக்கு வந்து அது வீக்காக போயிடும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்குள்ளே வந்து ஒரு கோவம் இருக்குது, அது வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்கே ரொம்ப சூப்பராக சுவாரஸ்யமாக மாற்றி ரஞ்சித் சாருக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்காக இருந்தது ஜாக்லின் தான். அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது முழுக்க அப்படியே போகுது. ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுறாங்க. யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத, ஏன்னா நாமினேஷன் இருக்கிறவங்களே வந்து ஓட்டு போட்டாங்க. அருண் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்டாரு இல்லைங்களா, அவர் வந்து ரஞ்சித்துக்கு விட்டு கொடுத்தாரு. முத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே போய் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லிட்டீங்க, அதனால் நானும் வந்து ரஞ்சித்துக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தீபக் ரஞ்சித்துக்கு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷால் வந்து ரஞ்சித்துக்கு கொடுத்தாங்க. ரஞ்சித்துக்கு கொடுக்குறப்போ விஷாலும் ரொம்ப சூப்பராகவே சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர், அவர் வந்து நம்ம வந்து உள்ளே வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்தும் சொன்னாங்க. சத்யா வந்து தீபக்கு சொல்கிறாங்க. ஜாக்லின் வந்து சூப்பராகவே ரஞ்சித்தை செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து பசங்க டீமே கிடையாது, ஆனாலும் பசங்க டீமுக்குள்ளே போயிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஜாக்லின் வந்து ரஞ்சித் சொல்லியிருந்தாங்க. ஜஃப்ரியும் வந்து அதே மாதிரி ரொம்ப சூப்பராகவே வந்து ரஞ்சித் சாரோட நான் ரொம்பவே பழகியிருக்கேன், இருந்தாலும் அவர் வந்து இன்னும் உள்ளே இருக்கணும், அவர் இருந்து இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு ரஞ்சித்தையும் சூப்பரான ஒரு பாயிண்ட், ஜஃப்ரியும் ரஞ்சித் வேணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சூப்பராக வச்சுருந்தாப்புல. அதுக்கப்புறம் ராயன் வந்து பார்த்தீங்கன்னா ராயன் ஏனோ தெரியல தீபக் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்புல. கடைசியாக கூட எல்லாமே செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி ரஞ்சித்துக்கு வந்து ஓட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அது அதுக்கப்புறம் லைவில் கட் பண்ணிட்டாங்க. அவரை வந்து விட்டுட்டு தீபவே சேவ் பண்ணிருக்கலான்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதிகமாக வக்காலத்து வந்து தீபக்கு வந்து ராயன் வாங்கிட்டு இருக்காங்க. அது நல்லா இது வந்து இப்படியே போயிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது. ஆனால் சிவா வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ரஞ்சித் தீபக் சொன்னதுக்கப்புறம் அவர் சூப்பராக சொல்கிறார். இங்கெல்லாம் பேசுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து ரொம்பவே சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவர் வந்துடுவார். இவர்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்து இவர் வெளியே போயிடுவாரோன்னு ஒரு பயம் இருக்குது. அதனால் நான் வந்து ரஞ்சித்தை திருப்பி செலெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிவா சூப்பராகவே வந்து கேம் ஆடிட்டு இருக்காங்க. ராயன் சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 ஓட்டு வந்து ரஞ்சித்துக்கும் தீபக்கு வந்து 5 ஓட்டு இருக்குது, 3 ஓட்டு தீபக்கு இருக்கிறதுனால அதிகபட்சமாக வந்து ரஞ்சித்தை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த கலந்துரையாடல் வந்து நான் சொன்னது ரொம்ப சுவாரஸ்யம் கம்மியாக இருக்கும், லைவில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து கடைசியாக முத்து சொல்கிறாங்க, இது வந்து தடவையாக வந்து பசங்க வந்து ரொம்பவே வின் பண்ணியிருக்கோம், இவர் வந்து டேஞ்சரில் இருக்கார், இவருக்கு வந்து நம்ம பரிதாபப்பட்டோ அல்லது இவர் போயிடக்கூடாதுன்னு நினச்சோ வந்து நம்ம வந்து ரஞ்சித் சார் கொடுக்க வேண்டாம், நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருக்கோம், ரொம்ப டாஸ்க் வின் பண்ணியிருக்கோம்,
நம்ம டீமில் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒருத்தர் இருக்காரு, அவர் நமக்கு வேணும், அவரை நம்ம வந்து எப்போவுமே வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி, இன்னும் சரியாக சொல்லப்போனால் அவருக்கு ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி இதை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முத்து அழகாக முடிச்சார். ரஞ்சித் சாருக்கு வந்து செலெக்ஷன் பண்ணி நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்குறாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஞ்சரில் இருக்கிறது சுனிதா, சாச்சனா, ஆனந்தி. இந்த வாரம் யார் வெளியே போவாங்க அப்படிங்கிறது தெரியல. பொண்ணுங்களில் தான் கண்டிப்பாக போகிறதுக்கு இருக்குது. ஆனால் பிக் பாஸ் டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுனிதாவையெல்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா சுனிதா தான் ரொம்ப கடைசியாக இருக்காங்க. சுனிதாவை சேவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெனங்கட போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பிக் பாஸ் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாங்க. இன்றைக்கி நடந்த டாஸ்க்கு, நேற்றுக்கு நடந்த டாஸ்க்கெல்லாம் டாஸ்க்கே கிடையாது, நாளைக்கு நடக்க போகிறது தான் உண்மையாகவே டாஸ்க் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு.